அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். உங்கள் மத்தியிலும் பொத்திவிலில் முஸ்லிம் காங்கிரஸ் என்ற மரத்தின் கீழ் முஸ்லிம்கள் ஒற்றுமைப்பட்டு சகல அரசியல் அதிகாரங்களையும் பெற்றுக் கொள்கின்ற இந்த சூழ்நிலையில் இப்படி கை செய்த கைங்காரியத்தை செய்வதற்கு யூதர்கள் எப்படி அப்பொழுது இருந்தார்களோ அப்படியும் ஒரு சிலர் தங்களை அறியாமலே, தாங்கள் அதை பற்றி தெரிந்து கொள்ளாமலே இன்னொருடைய சதிக்கு ஆளாகலாம். நீங்கள் தெரிந்து செய்வதில்லை, உஷார்ல செய்யற. அவர போட்டோ பெருசா போடல, இவர போட்டோ பெருசா போடல, அவரை தூக்கிட்டு போன என்ன தூக்கிட்டு போகல. பாப்பா, யாரும் தூக்கிட்டு போக தேவையில்லை. இன்ஷா அல்லாஹ் இந்த கட்சி ஒரு விடயத்தை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நாங்கள் எவ்வளவுதான் இங்கே கலர்ஸ் காட்டிக்கொண்டு முஸ்பாதி பண்ணினாலும் மக்கள் மிக அவதானமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு ஏஐ யுகம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யுகம். இந்த மொபைல் போனில் இருந்து அவர்கள் எல்லா விடயத்தையும், இந்த கூட்டத்தை கூட நான் நம்புகின்ற ஆஸ்திரேலியாவிலிருந்து அமெரிக்கா வரை உள்ள பல நாடுகளில் பல இடங்களில் பார்த்து கொண்டிருப்பார்கள், வீடுகளிலிருந்து பார்த்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் சும்மா எங்களுக்குள் அநியாயமாக சின்ன சின்ன, அது உண்மையிலேயே ஒரு வகையில் அதை நாங்கள் பொறுத்து போக வேண்டும். என்றால் சில வேளைகளில் இந்த இரு அரசியல் புள்ளிகள் சம்பந்தமாக அவர்களிடம் இருக்கின்ற அந்த அன்புக்காக, அந்த அன்பின் உசாருக்காகத்தான் அவர்கள் செய்வது. அவர் வேணுமென்றே இவர்களை பிரிக்க வேண்டும் அல்லது பிரச்சனை எடுக்க வேண்டும் என்பதற்காக செய்வதா நான் கருதவில்லை. ஆனா ஒன்று ரெண்டு பேர் இங்கே இருக்க மாட்டார்கள், பின்னுக்கு இருந்து கொண்டு இவர்களை தூண்டி வைப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்யலாம். ஆகவேதான் அவர்களிடமிருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் இந்த ஒற்றுமை அடிப்படையில் இந்த கிராமத்துக்கு, இந்த பிரதேசத்துக்கு, இந்த நகரத்துக்கு, இலங்கையில் ஆகவும் முக்கியமான ஒரு பிரதேசத்துக்கு ஒற்றுமைப்பட வேண்டிய முக்கிய காலகட்டத்தில் இருக்கின்ற அந்த பொத்திவிலுக்கு நாங்கள் ஒன்று சேர்ந்து அந்த அரசியல் தலைமைத்துவத்தை கொடுத்தியாக வேண்டும். என்ன விலை கொடுத்தாலும் பரவாயில்லை. ஏனென்றால் அதே போன்று எப்படி இந்த சூரா வரும் பொழுது அங்கே ஒரு யூதருடைய கைங்காரியம் இருந்ததோ, அதே போன்று இன்று பொத்திவிலும் யூதருடைய கைங்காரியம், ஜானிசத்துடைய ஆதிக்கம் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் எங்களை பிரிப்பதற்கு, இந்த சமூகத்தை பிரிப்பதற்கு, அம்பாறை மாவட்டத்தில் முஸ்லிம்களுடைய ஒற்றுமையை பிரிப்பதற்கு, அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற மறைந்த தலைவர் அஷ்ரப் அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த இயக்கத்தை பலவீனப்படுத்துவதற்கு பலவிதமான சதித்திட்டங்கள் வரலாம். அவையெல்லாம் முறியடிப்பதற்கு உண்மையிலேயே எனக்கென்றால் பாரிய நம்பிக்கை இருக்கின்றது. உலமாக்கள் நிச்சயமாக இவர்களுடைய இந்த வருகை சம்பந்தமாக, இவர்களை ஒன்று சேர்த்து ஒற்றுமையாக கொண்டு போவது சம்பந்தமாக பல தியாகங்களும் பல பேச்சுவார்த்தைகளும் செய்து இதை இவர்கள் வெற்றிகரமாக நடத்தியிருக்கின்றார்கள். எதிர்காலத்தில் ஆனால் ஒரு விடயம் எனக்கு மன வருத்தம். எங்களோட உலமா தலைவர்கள் சொல்லிவிட்டார், இத்துடன் என்னுடைய காரியம் முடிந்து விட்டது. இல்லை, இப்பொழுதுதான் உங்கள் காரியம் ஆரம்பித்திருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய அந்த ஒத்துழைப்புடனும் உங்களுடைய கண்காணிப்புடனும் இந்த பிரதேசத்தின் அரசியல் ஒற்றுமை, முஸ்லிம்களுடைய ஒற்றுமை, அம்பாறை மாவட்டத்தின் அரசியல் அதிகாரம் பெறுவதற்கான அடித்தளத்தை இன்ஷா அல்லாஹ் அம்பாறை மாவட்டத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆக கூடுதலான வாக்குகளில் வாக்கு பெற்ற கட்சி என்ற முடிவுடன் நாங்கள் எங்களுடைய மாகாண சபை பாராளுமன்ற தேர்தலை முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.